வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாமி இத பொடி சார், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சார், சரி பண்ணணும்ல. சரிங்க சார், பாருங்க பாருங்க. இந்த கார்பரேட்டர் எங்க இருக்குன்னு தெரியலையே. என்னடா பண்ற? ஆட்டிலாம் பாக்குறான். பெட்ரோல் இருக்குல்ல? இருக்கு, ஃபுல்லா இருக்கு. டே சாமி, அந்த டூல்ஸை கொடு. சார், மெக்கானிக் சார், என்ன தேடுறீங்க? இல்ல டூல்ஸ். மெக்கானிக் சார். கொஞ்சம் இருங்க சார், செக் பண்றேன். மச்சான் என்ன பண்றானே புரியலையே. கலட்டுறானா இல்ல மாற்றானா ஒண்ணுமே தெரியலையே. இன்னைக்கு இந்த ஆளுகிட்ட இவன் அடி வாங்குறது மட்டும் இல்லாம நம்மளே அடி வாங்க விட்டுறோம் போல இருக்கே. கடவுளே. டே சாமி, அந்த டூல் பேக் கொண்டு வா. அது எதுன்னு நீயே பார்த்து எடுத்துக்கோ. குத்து மதிப்பா ஏதோ கலட்டினா குறுன்னு பாக்குறான். டே சாமி, இத பொடி. ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், இப்ப சரியாயிரும். இந்த ஏரியால ஃபேமஸ் நேவரு. ஐயோ, என்ன பிரச்சனையா இருக்கும்? இப்ப எப்படி சமாளிக்கிறது? சாரி, ஒரு சின்ன டூல மறந்துட்டேன், இருங்க எடுத்துட்டு வரேன். டே சாமி சார், இங்க இருங்க, நான் வந்துடுறேன். மெக்கானிக் சார், நானும் வரேனே. என்ன தனியா சாமி, நீ சார்கிட்ட பேசிட்டு நான் வந்துடுறேன். டூல் எடுத்துட்டு வந்துடுறேன். மெக்கானிக் ஷாப் எங்க இருக்குன்னு தானா கேட்டாரு. தெரியும் தெரியாதுன்னு சொல்லி அனுப்புறத விட்டு என்ன ஏண்டா கோர்த்து விட்டு வேடிக்கை பாக்குற? டே கார்த்தி, கார்பரேட்டர் சரி பண்ணியும் வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா என்ன பிரச்சனையா இருக்கும்? பேட்டரி வயர் ஏதாவது லூசா இருக்கான்னு பாக்கணும். பேட்டரி வயரா? அதனாலதான் நான் வந்து பாக்குறேன்னு சொன்னேன். நான் வேணாம், நீ தான் சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன். பேட்டரி வயர் தானே, நான் பாத்துக்கிறேன். பேட்டரி வயர் தான் காரணம். என்ன சார், வெளில வரீங்க உள்ள போறீங்க, இப்படியே மாத்தி மாத்தி உள்ள வெளியே விளையாடிட்டு இருக்கீங்க. சார் கோவப்படாதீங்க சார், பைக் பக்காவா ரெடி ஆயிரும். ஒரு டூல் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். பாருங்க சார், அது இந்த பேட்டரி வயர் எங்க இருக்கும்? ஐயோ காணுமே. என்ன சார் தெரியுங்க? இல்ல இந்த பேட்டரி வந்து எங்க சார்? பேட்டரி இந்த பக்கம் இருக்கு சார். ஓ, பேட்டரி இந்த பக்கம் இருக்கா? இந்த வண்டியில இப்படி இருக்கா? நான் அந்த பக்கம் இருக்குமோன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம் சார். சாவியை போட்டு தரங்க சார். ஓ
ஓ உங்க வண்டியில சாவி போட்டு திறக்கணுமா? என் வண்டியில ஸ்க்ரூ டிரைவரே போதும். உன் வண்டியில அப்படிதானே சாமி? ஆமா, அவன் வண்டியில சொன்னா அப்படிதான். correct ஆ. நம்ம வண்டி வேற வண்டி. சாமி இத புடி. ஒரு நிமிஷம். ஏய் சாமிநாதா, இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம் தான். ஒரு வழியா தப்பிச்சுட்ட. சார் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். 200 ரூபாய் பணம் கொடுங்க. 200. கொடுங்க சார். கொடுங்க. தேங்க்ஸ் சார். சரிங்க சார், வரேன். ஐயோ இவன் வேற பார்த்துட்டானே. பார்த்து போங்க சார். ம், என்னடா முறைக்கிற? ஐடியா மட்டும்தான் உன்னோடது, உழைப்பு என்னோடது தானே. ஓஹோ. சரி பரவாயில்ல. உன் ஐடியாவுக்கு ம். உனக்கு 10% கொடுக்குறேன். இந்தா அண்ணா, வாங்கிக்கோ. அண்ணா, என்ன என்னண்ணா நீங்க இப்படி இருக்கீங்க? திருந்தவே மாட்டீங்களா? டேய் வெச்சுக்கோடா, அண்ணா, பரவாயில்ல. அண்ணா, எனக்கு அட, வேண்டாம். யோசிக்காத வெச்சுக்கோ. நான் தான் சொல்றேன்ல, ஒன்றும் பிரச்சனை இல்ல. டேய் சாமி. சொல்லுங்க மெக்கானிக் சார். அண்ணா எனக்கு வேணாம் அண்ணா. டேய் சாமி வா 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 வா. மல்லிப்பூவுக்கும் அல்வாவுக்கும் பணம் ரெடி ஆயிருச்சு. நம்ம கிளம்பலாம். வா வா வா, வண்டி எடு. கார்த்தி இந்தா உன் டூல் பேக் பத்திரமா எடுத்து உள்ள வச்சிரு. நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஆதர பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்ததும் சும்மா அவளை அசத்தின்னு அசத்தி. ஆதர வா. ஆதர வா 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 வா. வா என்னங்க உட்காரு. ஒண்ணும் இல்ல, உட்காரு உட்காரு. ஐயோ இரு 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 இரு. என்னங்க ஆ, 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 இப்ப உட்காரு ஆதர, உட்காரு. என்னாச்சு? தேன் குடிச்ச மாதிரி உங்க மூஞ்சி பயங்கர சந்தோஷமா இருக்கு. அப்படியா இருக்கு? ம். அது ஒண்ணு இல்ல ஆதர, இரு. ம். என்ன ஆச்சரியமா இருக்கு? எதுக்கு இப்ப என் கையை பிடிச்சு அமுக்கிட்டு இருக்கீங்க? கை அமுக்க வேணாமா? சரி காலை காட்டு, காலை அமுக்கி விடுறேன். ஆ, என்னங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி படுத்துறீங்க? என்ன என்ன ஆதர, ஆபீஸ்ல இருந்து உடைச்சு களைச்சு ஓடா தேஞ்சு வந்திருக்கேன்னு உனக்கு ஹெல்ப் பண்ணா இப்படி கோவப்படுறியே? ஏங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு கஷ்டமான வேலையெல்லாம் பார்த்துட்டு வரல. ஏசி ரூம்ல ரொம்ப கூலா ரிலாக்ஸ்டா வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு எந்த டயர்டும் இல்ல.